வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். இன்றைக்கி கம்ப்யூட்டர் பிவைக்யூ செஷனில் ஆர்ஆர்பி என்டிபிசி பிவைக்யூ பார்ட் 11th வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான A to Z வீடியோஸ் நம்ம கோர்ஸில் பேசிக்லேருந்து சாப்டர் வைஸாக டீச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் கொஷின், வாட் இஸ் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பவர் பாயிண்ட்ஸ் ப்ரொடெக்டட் வியூ while opening a downloaded file? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, ஒரு டவுன்லோடட் ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணும்போது பவர் பாயிண்ட்ஸில் ப்ரொடெக்டட் வியூவோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னா முக்கியத்துவம். ப்ரொடெக்டட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கஷ்டப்பட்டு ஒரு ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணியிருக்கோம், அதை மற்ற யூசர்ஸ் அன்வான்டாக எடிட் பண்ணுறதுக்கு இது அலோவ் பண்ணாது. சரிங்களா? அப்போ எடிட்டிங் ஃபீச்சரை டிசேபிள் பண்ணி அவங்க அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கணும் அப்படின்னா ரீட் ஒன்லி மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிசேபிள் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடெக்டட் வியூ அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? ப்ரொடெக்டட் அப்படின்னாலே ப்ரொடெக்ட் பண்ணுறது, பாதுகாப்பாக காட்டக்கூடிய ஒரு வியூ. அப்போது மற்ற யூசர்ஸ் அதை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், எடிட்லாம் பண்ண முடியாது. அப்போது ப்ரொடெக்டட் வியூவோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சி, இட் ஓப்பன்ஸ் தி ஃபைல் இன் எ ரீட் ஒன்லி மோட் டிசேபிளிங் மோஸ்ட் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ். அப்போ ஃபைலை ரீட் ஒன்லி மோடில் ஓப்பன் பண்ணுது. இதனால் மற்ற யூசர்ஸ் அந்த ஃபைலை ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். டிசேபிளிங் மோஸ்ட் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இது டிசேபிள் பண்ணுது, அலோவ் பண்ணாது. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன் ஏல ப்ரெசன்டேஷன் இஸ் என்கிரிப்டட் அண்ட் கேனாட் பி வியூட்னு கொடுத்துருக்காங்க. இது ராங் ஆப்ஷன் தான். மேக்ரோஸ் எனபிள்டு ஆட்டோமேட்டிக்கலி எனபிள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ராங் தான். ஆப்ஷன் டியில் ஃபைல் இஸ் கரெக்டட்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ப்ரொடெக்டட் வியூன்னு நமக்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அப்போ மற்ற யூசர்ஸ் அதை எடிட் பண்ணக்கூடிய ஃபீச்சரை டிசேபிள் பண்ணி ரீட் ஒன்லி மோடில் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ண வைக்கிறது தான் ப்ரொடெக்டட் வியூவோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி ஷார்ட்கட் டு ஓப்பன் அண்ட் MS PowerPoint ஃபைல் டைரக்ட்லி ஃப்ரம் தி அப்ளிகேஷன்? ஸோ டேரெக்டாக ஒரு அப்ளிகேஷன்லேருந்து MS PowerPoint ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்ன? ஓப்பனுக்கான ஷார்ட்கட் என்னென்னா Ctrl+O. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிவர்சல் ஷார்ட்கட். Ctrl+N அப்படிங்கிறது நியூ ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றோட ஷார்ட்கட் நம்ம ரிப்பீட்டடாக பார்த்துட்டே தான் வரும், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். Ctrl+M அப்படிங்கிறதான் நியூ ஸ்லைடை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். பவர் பாயிண்டில் நியூ ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் Ctrl+N. Ctrl+O அப்படிங்கிறது ஓப்பனுக்கான ஷார்ட்கட். Ctrl+P அப்படிங்கிறது பிரிண்ட்கான ஷார்ட்கட். Ctrl+S அப்படிங்கிறது சேவ்க்கான ஷார்ட்கட். புரிஞ்சதுங்களா? ஸோ இப்போ இந்த கொஷனில் என்ன கேட்குறாங்க, ஒரு அப்ளிகேஷன்லேருந்து டேரெக்டாக MS PowerPoint ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு கேட்டனால ஆப்ஷன் பி Ctrl+O அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஸ்லைட் மாஸ்டர் இன் MS PowerPoint? ஸோ MS PowerPointல ஸ்லைட் மாஸ்டரோட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸ்லைட் மாஸ்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நம்ம இப்போ 30 ஸ்லைட்ஸ் கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 30 ஸ்லைட்ஸுக்குமே அதோட ஃபாண்ட்ஸு அண்ட் எல்லா ஸ்லைட்ஸுக்கும் லேஅவுட்ஸு ஃபார்மேட்டிங்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ ஸ்லைட் மாஸ்டர் மூலமாக ஒரு ஸ்லைடுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸுக்குமே அந்த ஃபாண்ட்ஸு லேஅவுட்ஸு ஃபார்மேட்டிங் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை ஆகும். ஸோ அதுக்கு தான் ஸ்லைட் மாஸ்டர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. பவர் பாயிண்டில் ஸ்லைட் மாஸ்டரோட பர்பஸ் என்னென்னா டு apply consistent formatting fonts and layouts to all slides. ஸோ அப்போ ஒரு ப்ரெசன்டேஷனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸுக்குமே ஃபார்மேட்டிங், ஃபாண்ட்ஸ், லேஅவுட்ஸ் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எல்லா ஸ்லைட்ஸுக்குமே அப்ளை பண்ணுறது தான் ஸ்லைட் மாஸ்டரோட பர்பஸ். நம்ம ஒரு ஸ்லைடில் என்னென்ன லேஅவுட், டிசைன் அண்ட் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணுறோமோ அது ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லைட்ஸுக்குமே அப்ளை ஆகும். அதுக்காக தான் ஸ்லைட் மாஸ்டர் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறாங்க. புரிஞ்சதுங்களா? ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங் தான். எக்ஸ்போர்ட் ஸ்லைட்ஸ் அஸ் இமேஜஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் டெலீட் மல்டிபிள் ஸ்லைட்ஸ் அட் ஒன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் டு இன்சர்ட் அனிமேஷன்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன்ஸ். ஸோ ஸ்லைட் மாஸ்டரோட பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்லைடில் அப்ளை பண்ணுறது எல்லா ஸ்லைட்ஸுக்குமே கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை ஆகும். அந்த ஃபார்மேட்டிங், ஃபாண்ட்ஸ், லேஅவுட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்லைட்ஸுக்குமே கன்சிஸ்டண்ட்டாக அப்ளை ஆகிறதுக்கு தான் ஸ்லைட் மாஸ்டர் ஃபீச்சரை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. டு அப்ளை கன்சிஸ்டன்ட் ஃபார்மேட்டிங், ஃபாண்ட்ஸ் அண்ட் லேஅவுட்ஸ் டு ஆல் ஸ்லைட்ஸ் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஸ்லைட் மாஸ்டர் இன் MS PowerPoint. புரிஞ்சுதுங்களா? அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சர்
in MS Word 2019. ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் தான் Ctrl+H நோட் பண்ணிக்கோங்க. கொஷினில் கேட்பாங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl+H. அப்போ MS Word 2019 இந்த ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சரோட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை சர்ச் பண்ணி அதுக்கு பதிலாக வேறு ஒரு டெக்ஸ்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சரை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபைண்டு மூலமாக அந்த டெக்ஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடிச்சிட்டு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக அந்த டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இன்னொரு டெக்ஸ்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சரோட பர்பஸ் என்னென்னா டு சர்ச் ஃபார் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் அதர் டெக்ஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சிம்பிளான கொஷின் தான். ரிமைனிங் இருக்கிறதுலாம் ராங் ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சர் வந்து பேராகிராஃப் ஸ்பேசிங் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் செலக்டட் டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் ஹைப்பர் லிங்க்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ராங் ஆப்ஷன்ஸ். ஹைப்பர் லிங்க்கான ஷார்ட்கட் கீ வந்து Ctrl+K. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சரோட பர்பஸ் என்னென்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதர் டெக்ஸ்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரீப்ளேஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. டு சர்ச் ஃபார் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ் இட் வித் அதர் டெக்ஸ்ட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஃபீச்சர் இன் MS Word 2019 அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கான ஷார்ட்கட் கீ Ctrl+H. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஆட்டோஃபில் ஃபீச்சர் இன் MS Excel 365? ஸோ MS Excel 365ல ஆட்டோஃபில் ஃபீச்சரோட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதுலேயே நமக்கு ஆன்சர் இருக்குது. ஆட்டோஃபில்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக இதுவே ஃபில் ஆகும். அதனால தான் இந்த ஃபீச்சரை ஆட்டோஃபில்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ MS Excelல ஒரு 1000 நம்பர்ஸை வந்து என்ட்ரி பண்ண சொல்கிறாங்க. நம்ம 1 to 1000 வரைக்கும் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ இந்த ஆட்டோஃபில் ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணலாம். 1 2 3 வரைக்கும் டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த பேட்டர்னை 1000 வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆட்டோஃபில் ஃபீச்சர் வந்து யூஸ் ஆகுது. அதே மாதிரி 12 மந்த்ஸை டைப் பண்ண சொல்கிறாங்கன்னா 12 மந்த்ஸும் உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம Jan Febன்னு போட்டுட்டு இந்த ஆட்டோஃபில் ஃபீச்சர் மூலமாக இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணலாம். அப்போ ஆட்டோஃபில் ஃபீச்சர் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டு காப்பி செல் கண்டென்ட்டை காப்பி பண்ணுறதுக்கும் அல்லது அந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் ஆட்டோஃபில் ஃபீச்சர் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பியில் வந்து ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் இன்டூ மல்டிபிள் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் சியில் செல் டேட்டாவை வேலிடேட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் டியில் ஆட்டோமேட்டிக்கலி சம் எ ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து ஆட்டோமேட்டிக்கலி சம் பண்ணுற அந்த ஆப்ஷனை ஆட்டோ சம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆட்டோ சம் அப்படிங்கிற ஃபீச்சர் தான் டு ஆட்டோமேட்டிக்கலி சம் எ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஆட்டோமேட்டிக்கலி ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை சம் பண்ணக்கூடிய ஃபீச்சர் வந்து ஆட்டோ சம் அப்படிங்கிறது. நமக்கு கொஷினில் ஆட்டோ ஃபில்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகி ராங்கான ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. சரிங்களா? ஆட்டோ ஃபில் அப்படிங்கிறது செல் கண்டென்ட்டை காப்பி பண்ணும் அல்லது ஒரு பேட்டர்னை கண்டினியூ பண்ணும். அதுதான் ஆட்டோஃபில் ஃபீச்சரோட ப்ரைமரி பர்பஸ். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டு காப்பி செல் கண்டென்ட் ஆர் கண்டினியூ எ பேட்டர்ன் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி ஆட்டோஃபில் ஃபீச்சர் இன் MS Excel 365. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் print preview in MS Excel 365? ஸோ MS Excel 365ல print preview ஓட பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்கள், print preview இந்த நேமை ரீட் பண்ணாலே ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரீவியூ அப்படின்னா முன்னாடியே நம்ம வியூ பண்ணுறது தான் ப்ரீவியூ அப்படிங்கிறது. அப்போது பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் பண்ணால் அந்த பேப்பரில் அது எப்படி அப்பேர் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி ரீட் பண்ணி பாருங்கள். டு செக் ஹவு தி ஸ்ப்ரெட்ஷீட் வில் அப்பேர் ஆன் பேப்பர். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது அந்த பேப்பரில் ஸ்ப்ரெட்ஷீட் எப்படி அப்பேர் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. எக்ஸலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ஷீட்டை தான் ஸ்ப்ரெட்ஷீட்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பேப்பரில் அந்த ஸ்ப்ரெட்ஷீட் பிரிண்ட் பண்ணும்போது எப்படி அப்பேர் ஆகும் அப்படிங்கிறது செக் பண்ணுறதுக்கு தான் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் லேஅவுட் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆப்ஷனில் லேஅவுட் அல்லது ஃபார்மேட்டிங் எல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா பிரிண்ட் பண்ணும்போது இது சரியாக தெரியல, இந்த லேஅவுட்லாம் நமக்கு மிஸ் ஆகுது, கரெக்டாக தெரியல அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது MS Excel 365ல பிரிண்ட் ப்ரிவ்யூவோட பர்பஸ் என்னென்னா டு செக் ஹவு தி ஸ்ப்ரெட்ஷீட் வில் அப்பேர் ஆன்
on paper and adjust layout or formatting. சரிங்களா? otherwise remaining எல்லாமே நமக்கு wrong options தான். ஆப்ஷன் ஏல வந்து பிரிண்டிங்க்கு முன்னாடி செல் ஃபார்முலாஸை எடிட் பண்ணுறது தான் பிரிண்ட் ப்ரிவியூவோட பர்பஸ்னு கொடுத்துருக்காங்க. இது ராங். ஆப்ஷன் டியில் நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்டை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் பிரிண்ட் ப்ரிவ்யூ யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் சியில் டு டெலீட் unnecessary ரோஸ் ஆர் காலம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பிரிண்ட் ப்ரிவ்யூக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ இந்த 3 ஆப்ஷன்ஸுமே கம்ப்ளீட்லி ராங். பிரிண்ட் ப்ரிவ்யூவோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு செக் ஹவு தி ஸ்ப்ரெட்ஷீட் வில் அப்பேர் ஆன் பேப்பர் அண்ட் அட்ஜஸ்ட் லேஅவுட் ஆர் ஃபார்மேட்டிங் இஸ் தி பர்பஸ் ஆஃப் பிரிண்ட் ப்ரிவ்யூ இன் எம்எஸ் எக்ஸல் 365. கிளியரா? அடுத்து 7th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ராப்பர் வே டு பிரிண்ட் எ ஸ்ப்ரெட்ஷீட் இன் எம்எஸ் எக்ஸல்? ஸோ எம்எஸ் எக்ஸலில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ப்ராப்பர் வே அப்படின்னா ஆப்ஷன் ஏல கிளிக் ஆன் தி ஹோம் டேப் அண்ட் செலக்ட் பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஹோம் டேப்பில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஹோம் டேப்பில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். கட் பண்ணுற ஆப்ஷன், காப்பி, பேஸ்ட் அண்ட் ஃபார்மேட்டிங், அலைன்மெண்ட், எடிட்டிங், இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஹோம் டேப்பில் இருக்கும். ஸோ அப்போது பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஹோம் டேப்பில் இருக்காது. அப்போ ஆப்ஷன் ஏவை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பியில் ப்ரெஸ் Ctrl+Sன்னு கொடுத்துருக்காங்க. Ctrl+S அப்படிங்கிறது சேவ்க்கான ஷார்ட்கட். அப்போ இதுவும் கிடையாது. இதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சியில் ப்ரெஸ் Ctrl+Ptன்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+P. அப்போ இந்த ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே என்னென்னா கிளிக் ஆன் தி ஃபைல் டேப் அண்ட் சூஸ் பிரிண்ட். ஃபைல் டேப்பில் தான் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஃபைல் டேப்பில் தான் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், நியூ ஃபைலுக்கு போகிற ஆப்ஷன், அண்ட் அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன், பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன், இது எல்லாமே நமக்கு ஃபைல் டேப்பில் தான் வரும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, எம்எஸ் எக்ஸலில் ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஃபைல் டேப்பை நம்ம கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலமாக ப்ராப்பராக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 8th கொஸ்டின் பாருங்கள். What is the primary purpose of the sections feature in MS PowerPoint when managing a large presentation? ஸோ இப்போ எம்எஸ் பவர் பாயிண்டில் நம்ம ஒரு லார்ஜ் ப்ரெசன்டேஷனை மேனேஜ் பண்ணும்போது செக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருப்பாங்க. இதோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. செக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன? தனித்தனி செக்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். செக்ஷன்ஸ் அப்படின்னாலே தமிழில் பிரிவுகள்னு அர்த்தம். இப்போ லார்ஜ் ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இதில் ஒரு 30 ஸ்லைட்ஸ் இருக்குது நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செக்ஷன் பை செக்ஷனாக டிவைட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து 5th ஸ்லைட் வரைக்கும் இருக்கிறத இன்ட்ரடக்ஷன் செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேருந்து 5th ஸ்லைட் வரைக்கும் இருக்கிறது இன்ட்ரடக்ஷன் செக்ஷன். அடுத்த 6th ஸ்லைட்லேருந்து 15th ஸ்லைட் வரைக்கும் டாபிக் செக்ஷன். சரிங்களா? அது என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கான செக்ஷன். அடுத்த 16th ஸ்லைட்லேருந்து 25th ஸ்லைட் வரைக்கும் அதுக்கான எக்ஸாம்பிள் செக்ஷன். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 26th ஸ்லைட்லேருந்து 30th ஸ்லைட் வரைக்கும் கன்க்ளூஷன், முடிவுக்கான செக்ஷன். இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரெசன்டேஷனை இப்படி செக்ஷனாக நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை தான் செக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போது இது நமக்கு நல்ல ஒரு பெட்டர் ஆர்கனைசேஷனாக இருக்கும் இந்த மாதிரி குரூப்பிங்ஸை நம்ம டிவைட் பண்ணும்போது. அப்போ 30 ஸ்லைட்ஸ் நமக்கு மொத்தமாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த 30 ஸ்லைட்ஸை நம்ம எப்படி செக்ஷனாக டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 ஸ்லைட்ஸ் வந்து இன்ட்ரடக்ஷன் செக்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தென் 15 ஸ்லைட்ஸ் வந்து டாபிக் செக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 10 ஸ்லைட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் செக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 5 செக்ஷன் வந்து நமக்கு கன்க்ளூஷன் செக்ஷன்ஸாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு நம்ம ஈஸியாக நேவிகேட்டும் பண்ணிக்க முடியும். நம்ம எடிட் பண்ணும்போது, ப்ரெசென்ட் பண்ணும்போது ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு ஈஸியாக நேவிகேஷனும் பண்ணிக்க முடியும். அண்ட் பெட்டர் ஆர்கனைசேஷனுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செக்ஷன்ஸ் ஃபீச்சர் மூலமாக குரூப்பிங்ஸ் பண்ணுறோம். புரிஞ்சுதுங்களா? அப்போது ஒரு லார்ஜ் ப்ரெசன்டேஷனை நம்ம பவர் பாயிண்டில் மேனேஜ் பண்ணும்போது இந்த செக்ஷன்ஸ் ஃபீச்சரோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா ஆப்ஷன் பி, டு டிவைட் தி ப்ரெசன்டேஷன் இன்டு லாஜிக்கல் குரூப்பிங்ஸ். அப்போது 30 ஸ்லைட்ஸ் இருக்கிறது தான் ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னா இது இந்த மாதிரி லாஜிக்கல் குரூப்ஸாக டிவைட் பண்ணுறோம். எதுக்காகனா ஃபார் பெட்டர் ஆர்கனைசேஷனுக்காக. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதோட ப்ரைமரி பர்பஸ் என்ன, செக்ஷன் ஃபீச்சரோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா டு டிவைட் தி ப்ரெசன்டேஷன் இன்டு லாஜிக்கல் குரூப்பிங்ஸ் ஃபார் பெட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் நேவிகேஷன் டியூரிங் எடிட்டிங்
அண்ட் ப்ரெசென்டிங். அப்போது எடிட்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அப்போது நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும். நேவிகேட் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறது. அப்போ இந்த மாதிரி தனித்தனி செக்ஷன்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு ஈஸியாக நம்ம நேவிகேட்டும் ஆக முடியும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறதுலாம் ராங் ஆப்ஷன்ஸ் தான். நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தானே உங்களுக்கே புரியும். இதெல்லாம் வந்து ரிலேட்டே ஆகாத ஆப்ஷன்ஸாக இருக்கும். அப்போ செக்ஷன்ஸ் ஃபீச்சரோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா நம்ம பெட்டர் ஆர்கனைசேஷனுக்காக அந்த பெரிய ப்ரெசன்டேஷனை லாஜிக்கல் குரூப்பிங்ஸாக டிவைட் பண்ணுறது தான் இதோட ப்ரைமரி பர்பஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 9th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி ஃபார்முலா பார் இன் எம்எஸ் எக்ஸல்? ஸோ எம்எஸ் எக்ஸலில் ஃபார்முலா பாரோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஃபார்முலா பாரில் என்ன இருக்குன்னா ஒரு செல்லோட கண்டென்ட் என்ன, அங்கே என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த செல்லில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலா பார் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இதே நேம் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நேம் பாக்ஸில் வந்து ஒரு செல்லோட அட்ரஸ் வந்து நமக்கு ஏ காலமில் ஃபஸ்ட்டு ரோல் அந்த செல் இருக்குன்னா A1 அப்படின்னு காட்டும். அப்போ ஒரு செல்லோட அட்ரஸ் காட்டுறதுக்கு நேம் பாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபீச்சர் யூஸ் ஆகுது. ஃபார்முலா பார் அப்படிங்கிற இந்த டூல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு செல்லில் என்ன கண்டென்ட் இருக்குது, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் ஃபார்முலா பார் வந்து யூஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். டு டிஸ்பிளே அண்ட் எடிட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் எ செல் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி ஃபார்முலா பார் இன் எம்எஸ் எக்ஸல். புரிஞ்சுதுங்களா? அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ ஃபார்முலா பாரோட ப்ரைமரி பர்பஸ் வந்து சார்ட்ஸையும் இமேஜஸையும் இன்செர்ட் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இது கம்ப்ளீட்லி ராங். அதே மாதிரி ஒர்க் ஷீட்ஸ்க்கு பிட்வீனில் நேவிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் இதுவும் ராங். ஆப்ஷன் டியில் வந்து டு சேஞ்ச் தி பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் செல்ஸோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறது தான் ஃபார்முலா பாரோட ப்ரைமரி பர்பஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ரீட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். ஃபார்முலா பாரோட ப்ரைமரி பர்பஸ் என்னென்னா டு டிஸ்பிளே அண்ட் எடிட் தி கண்டென்ட்ஸ் ஆஃப் எ செல். ஸோ செல்லோட கண்டென்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் தான் யூஸ் ஆகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 10th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி .ppsx ஃபைல் ஃபார்மேட் இன் MS PowerPoint 365? ஸோ MS PowerPoint 365ல் .ppsx ஃபைல் ஃபார்மேட்டோட ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம 3 விதமாக பார்த்துருந்தோம். 3 விதமான ஃபைல் ஃபார்மேட். .pptx அப்படிங்கிறது ப்ரெசன்டேஷன், பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷனுக்கான ஃபைல் ஃபார்மேட். இதே .ppsx அப்படிங்கிறது ஒரு பவர் பாயிண்ட்டை ஸ்லைட் ஷோ மோடில் வியூ பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட். இதே .potx அப்படிங்கிறது டெம்ப்ளேட்டுக்கான ஃபீச்சர், டெம்ப்ளேட்கான ஃபைல் ஃபார்மேட். அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனை நம்ம அழகாக நிறைய லேஅவுட் கொடுத்துட்டு டெம்ப்ளேட்டில் அழகாக யூஸ் பண்ணியிருப்போம். அதே டெம்ப்ளேட் வந்து அடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெசன்டேஷன்லேயும் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்காக .potx அப்படிங்கிற ஃபைல் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது என்னென்ன ஃபைல் ஃபார்மேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸ்லைட் ஷோக்கான ஃபைல் ஃபார்மேட் .ppsx அதுதான் இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. ப்ரெசன்டேஷனுக்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து .pptx அப்படிங்கிறது, டெம்ப்ளேட்ஸ்க்கான ஃபைல் ஃபார்மேட் வந்து .potx அப்படிங்கிறது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த கொஷினில் வந்து .ppsx ஃபைல் ஃபார்மேட்கான ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து ஸ்லைட் ஷோக்காக யூஸ் ஆகுது. ஸ்லைட் ஷோ அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் பிலையும் இல்லை, ஆப்ஷன் சிலையும் இல்லை, ஆப்ஷன் டிலையும் இல்லை. ஆப்ஷன் ஏல தான் கொடுத்துருக்காங்க. டு சேவ் தி ப்ரெசன்டேஷன் இன் ஏ ஃபார்மேட் தட் ஓப்பன்ஸ் டைரக்ட்லி இன் ஸ்லைட் ஷோ மோட். அப்போது நம்ம ஒர்க் பண்ண ஒரு ப்ரெசன்டேஷனில் ஸ்லைட் ஷோ மோடில் ஓப்பன் பண்ணணும், டேரெக்டாக அது ஸ்லைட் ஷோ மோடில் அந்த ப்ரெசன்டேஷன் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா .ppcx ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணும்போது அந்த ப்ரெசன்டேஷன் வந்து டேரெக்டாக நமக்கு ஸ்லைட் ஷோ மோடில் ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கிங்க. டு சேவ் தி ப்ரெசன்டேஷன் இன் எ ஃபார்மேட் தட் ஓப்பன்ஸ் டேரக்ட்லி இன் ஸ்லைட் ஷோ மோட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் தி .ppsx ஃபைல் ஃபார்மேட் இன் MS PowerPoint 365. கிளியரா? அடுத்த 11th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரைமரி பர்பஸ் ஆஃப் டிஃபைனிங் எ நேம்ட் ரேஞ்ச் இன் MS Excel? ஸோ MS Excelல நேம்டு ரேஞ்சை டிஃபைன் பண்ணுறதுக்கான ப்ரைமரி பர்பஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நேம்டு ரேஞ்ச் அப்படின்னா என்னென்னா பர்டிகுலராக ஒரு செல்லுக்கோ அல்லது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கோ நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு நேமை கொடுப்போம். ஸோ அதை தான் வந்து நேம்டு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பாருங்கள். நம்ம A1லேருந்து A10 வரைக்கும்
ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்ன வேல்யூஸ் என்டர் பண்ணியிருக்கோம்னா சேல்ஸ் வேல்யூஸ் என்டர் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், A1லேருந்து A10 வரைக்கும் இருக்கக்கூடிய செல்லோட நேம், இந்த செல் ரேஞ்சோட நேம் வந்து சேல்ஸ்னு கொடுத்தோம்னா ஃபார்முலா பாரில் நமக்கு சேல்ஸ் அப்படின்னு தான் இதோட நேம் காட்டும். அப்போ பர்டிகுலராக இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை செலக்ட் பண்ணி இதோட நேம் வந்து சேல்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை தான் வந்து நேம்டு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நோட் பண்ணிக்கோங்க. To refer to a cell or range of cells using a more descriptive and easier to understand name in formulas. புரிஞ்சதுங்களா? அப்போது பர்டிகுலராக ஒரு செல் ஆகட்டும் அல்லது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் ஆகட்டும், இதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி புரிகிற மாதிரி ஒரு நேம் கொடுத்து ரெஃபர் பண்ணுவோம். ஃபார்முலா பார்லேயும் அந்த நேம் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு தான் நேம்டு ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் ஆகுது. சரிங்களா? நமக்கு ஜென்ரலாக இந்த நேம் கொடுக்கல அப்படின்னா அந்த செல்லோட நேம் தான் காட்டும். A1லேருந்து A10 வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுதான் காட்டும். பட் இந்த A1லேருந்து A10 வரைக்கும் இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் செல்ஸுக்கு சேல்ஸ் அப்படிங்கிற நேம் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சேல்ஸ் அப்படிங்கிற நேம் தான் ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ பர்டிகுலராக ஒரு செல் ஆகட்டும் அல்லது ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் ஆகட்டும், அதில் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப டெஸ்கிரிப்டிவாக ஒரு நேம் கொடுக்கறதுக்கு தான் இந்த நேம்டு ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபீச்சர் யூஸ் ஆகுது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான், ரீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்த 12th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ப்ரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் செக்ஷன் பிரேக்ஸ் in an MS Word document compared to simply using page breaks? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS Word டாக்குமெண்ட்டில் பேஜ் பிரேக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது செக்ஷன் பிரேக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ பேஜ் பிரேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, செக்ஷன் பிரேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். செக்ஷன் பிரேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை டிஃப்ரெண்ட் செக்ஷனில் நம்ம பிரேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டுக்கு இப்போது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஒரே சைஸ் தான் பேஜ் இருக்கணும். போர்ட்ரேட்னா போர்ட்ரேட்டில் தான் இருக்கணும், லேண்ட்ஸ்கேப்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த செக்ஷன் பிரேக் மூலமாக ஒரு பேஜுக்கு வந்து போர்ட்ரேட் கொடுக்கலாம், இன்னொரு பேஜுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம டிஃப்ரெண்ட் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் கொடுக்கலாம், டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பரிங் ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் செக்ஷன் பிரேக் வந்து அலோவ் பண்ணுது. பட் பேஜ் பிரேக் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டை நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்போது பேஜ் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது செக்ஷன் பிரேக்கை யூஸ் பண்ணுறதுக்கான ப்ரைமரி அட்வான்டேஜ் என்னென்னா ஆப்ஷன் பி. செக்ஷன் பிரேக்ஸ் அலோ ஃபார் டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பரிங் ஸ்கீம்ஸ், ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வித்தின் தி சேம் டாக்குமெண்ட். ஒரே டாக்குமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் கொடுக்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பரிங் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேஜ் ஓரியன்டேஷனுக்கும் செக்ஷன் பிரேக்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. ஆனால் பேஜ் பிரேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தான் பேஜ் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ரிமைனிங் எல்லாமே ரீட் பண்ணி பாருங்கள், ராங் ஆப்ஷன்ஸ் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கிங்க. செக்ஷன் பிரேக்ஸ் அலோ ஃபார் டிஃப்ரெண்ட் பேஜ் நம்பரிங் ஸ்கீம்ஸ், ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் வித்தின் தி சேம் டாக்குமெண்ட், while page breaks only force content to the next page is the primary advantage of using section breaks in an MS Word document compared to simply using page breaks. புரிஞ்சதுங்களா? அடுத்த 13th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் MS PowerPoint? ஸோ MS PowerPointோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நம்ம வந்து ப்ரெசென்டிங் ஸ்லைட் ஷோஸை க்ரியேட் பண்ணுறது தான். அதர்வைஸ் ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். எடிட்டிங் ஃபோட்டோஸ்னு கொடுத்துருக்காங்க, ப்ரௌசிங் தி இன்டர்நெட்னு கொடுத்துருக்காங்க, இமெயில்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். MS PowerPointோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? க்ரியேட்டிங் அண்ட் ப்ரெசென்டிங் ஸ்லைட் ஷோஸ். ஸோ ஸ்லைட் ஷோஸை க்ரியேட் பண்ணி ப்ரெசென்டிங் பண்ணுறது தான். ஸோ க்ரியேட்டிங் அண்ட் ப்ரெசென்டிங் ஸ்லைட் ஷோஸ் இஸ் தி மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் MS PowerPoint. சரிங்களா? அடுத்த 14th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் சேவிங் அண்ட் MS PowerPoint ப்ரெசன்டேஷன் அஸ் எ .pdf ஃபைல்? இப்போது நம்ம ஒரு MS PowerPoint ப்ரெசன்டேஷனை .pdf ஃபைலில் சேவ் பண்ணுறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனை ரெடி பண்ணிவிட்டு அது PowerPointலேயே நம்ம காட்டணும், அதே ப்ரெசன்டேஷனில் காட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். பட் வந்து அன்வான்ட் எடிட்டிங்கை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், அவங்க ஜஸ்ட் பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னா அதை PDF ஃபைல் இந்த மோடில் நம்ம காட்டலாம். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபைலோட சைஸையும் ரெடியூஸ் பண்ணி காட்டும். இப்போ PowerPointை நம்ம PDFாக கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், அன்வான்ட் எடிட்டிங்கையும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க.
இட் ரெடியூசஸ் ஃபைல் சைஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்வான்ட் எடிட்டிங். அப்போது எம்எஸ் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை நம்ம ஒரு .pdf ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா இட் ரெடியூசஸ் ஃபைல் சைஸ். அதோட ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணும் அண்ட் அன்வான்ட் எடிட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை பவர் பாயிண்ட்லேயே வச்சு மற்றவங்க பார்த்தா அப்படின்னா ஈஸியாக அதை எடிட் பண்ண முடியும். பட் பிடிஎஃபாக அதை கன்வெர்ட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது காட்டும் போதும் அதை அன்வான்டாக நம்ம எடிட் பண்ண முடியாது. ஆனால் அதோட ஃபைல் சைஸையும் இது ரெடியூஸ் பண்ணி காட்டும். அதர்வைஸ் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ரீட் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். இட் ரெடியூசஸ் ஃபைல் சைஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் அன்வான்ட் எடிட்டிங் இஸ் தி மெயின் advantage of saving an MS PowerPoint presentation as a .pdf file. புரிஞ்சுதுங்களா? அடுத்த 15th question பாருங்க. What is the keyboard shortcut to remove paragraph indentation in MS Word 365? ஸோ MS Word 365ல பேராகிராஃப் இண்டென்ஷேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ பேராகிராஃப் இண்டென்ஷேஷன் அப்படின்னா இப்போ பாருங்கள் கொஷின் நான் இங்கேயே டைப் பண்ணியிருக்கேன். இங்கே டைப் பண்ணுறது எனக்கு இங்கேருந்து டைப் ஆகணும் அப்படின்னா நான் இண்டென்ஷேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எனக்கு வேணாம், அந்த இண்டென்ஷேஷனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலான்னு தான் கேட்குறாங்க. Ctrl+Shift+M இதுதான் இதுக்கான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது நம்ம பேராகிராஃப் இண்டென்ஷேஷன் பண்ணணும் அப்படின்னா Ctrl+M அப்படிங்கிற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா ஃபார் இண்டென்ஷேஷன்னு சொல்லலாம். அல்லது இண்டென்ஷேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா Ctrl+M. Ctrl+Shift+M அப்படிங்கிறது இண்டென்ஷேஷனை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். டிக்ரீஸ் பண்ணுறது அல்லது ரிமூவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா Ctrl+Shift+M. புரிஞ்சதுங்களா? இண்டென்ஷேஷன் அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணதை அப்படியே நகர்த்தி காட்டுறது, இண்டென்ட் பண்ணி காட்டுறதா இண்டென்ஷேஷன் அப்படிங்கிறது. அப்போ இண்டென்ஷேஷன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் வந்து Ctrl+M. அந்த இண்டென்ஷேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் தான் Ctrl+Shift+M. இந்த கொஷினில் அதை பற்றி தான் கேட்குறாங்க. MS Word 365ல் ஒரு பேராகிராஃப் இண்டென்ஷேஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கான கீபோர்ட் ஷார்ட்கட் என்னன்னு கேட்டனால ஆப்ஷன் ஏ Ctrl+Shift+M அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். Ctrl+Tab அப்படிங்கிறது டேப் ஸ்பேஸ்க்கான ஷார்ட்கட் கீ. ஸோ Ctrl+Shift+I அப்படிங்கிறது இட்டாலிக் பண்ணுறதுக்கான, நம்ம வந்து இட்டாலிக் ஃபாண்ட் கொடுப்போம்ல, அதை அப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+I. இதை யூஸ் பண்ணி அந்த ஃபார்மேட் அப்ளையும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 16th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+F இன் விண்டோஸ் OS? ஸோ விண்டோஸ் OSல Ctrl+F அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா ஃபைன் ஃபீச்சருக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்று ஃபைன் பண்ணுறதுக்கு, சர்ச் பண்ணுறதுக்கு தான் Ctrl+F அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஃபைன் சர்ச் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போது இட் ஓப்பன்ஸ் எ சர்ச் ஆர் ஃபைன் ஃபீச்சர் டு லொக்கேட் டெக்ஸ்ட் ஆர் ஐட்டம்ஸ் இன் ஃபைல்ஸ், வெப் பேஜஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். ஏதாவது அப்ளிகேஷன்ஸ்லையோ அல்லது வெப் பேஜஸ்லையோ அல்லது ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்ட்டை லொக்கேட் பண்ணி அதை ஃபைன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ தான் Ctrl+F அப்படிங்கிறது. Ctrl+F அப்படிங்கிறது ஃபைண்டுக்கு நமக்கு தெரியும், அதை தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் OSல Ctrl+F அப்படிங்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்டோட ஃபங்க்ஷன் என்ன நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. Ctrl+Fனா நமக்கு ஃபைண்டுன்னு தெரியும். அப்போ ஃபைண்ட் அப்படிங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ இட் ஓப்பன்ஸ் எ சர்ச் ஆர் ஃபைண்ட் ஃபீச்சர் டு லொக்கேட் டெக்ஸ்ட் ஆர் ஐட்டம்ஸ் இன் ஃபைல்ஸ், வெப் பேஜஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா? இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+F இன் விண்டோஸ் OS. புரிஞ்சுதுங்களா? அடுத்த 17th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் between dragging text with the mouse left click and Ctrl+dragging text in MS Word 365? ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ MS Word 365ல நம்ம ஒரு மவுஸை லெஃப்ட் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை ட்ராகிங் பண்ணுறதுக்கும் Ctrl+dragging பண்ணுறதுக்கும், டெக்ஸ்ட்டை வெறும் ட்ராகிங் பண்ணுறதுக்கும் Ctrl+dragging பண்ணுறதுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம டெக்ஸ்ட்டை வெறும் ட்ராகிங் பண்ணோன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து மூவ் ஆகும். பட் Ctrl+dragging பண்ணும்போது அது வந்து காப்பி ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. மவுஸை நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை ட்ராகிங் பண்ணோம் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகும். பட் நம்ம Ctrl+dragging பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து காப்பி ஆகும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க? டிராகிங் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை டெலீட் பண்ணும், Ctrl+dragging அப்படிங்கிறது பேஸ்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி ராங். ஆப்ஷன் பியில் Ctrl+dragging சேஞ்சஸ் தி ஃபாண்ட் ஸ்டைல்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கம்ப்ளீட்லி ராங்.
ஆப்ஷன் டியில் 2 ஆக்ஷன்ஸுமே டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே கம்ப்ளீட்லி ராங். ஸோ வெறும் ட்ராகிங் பண்ணோம் அப்படின்னா ட்ராகிங் வந்து டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணும், கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராகிங் அப்படிங்கிறது டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 18th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் ஃபார் சேவிங் ஒர்க் புக்ஸ் இன் நியூவர் வெர்ஷன்ஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸல்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸல் 2019. இப்போ இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா, எம்எஸ் எக்ஸலோட நியூவர் வெர்ஷன்ஸில் ஒர்க் புக்ஸை சேவிங் பண்ணுறதுக்கான டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி .xlsx அப்படிங்கிறது. இது வந்து நியூவர் வெர்ஷன்ஸுக்கானது. ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து 97லேருந்து 2003 வரைக்கும் ஓல்டர் வெர்ஷனுக்கான டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் எக்ஸலில். ஸோ இவங்க தெளிவாக அதனால தான் கொடுத்துருக்காங்க நியூவர் வெர்ஷன்ஸில் என்ன டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் அப்படின்னு கேட்டனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். .xlsx அப்படிங்கிறதா இஸ் தி டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் ஃபார் சேவிங் ஒர்க் புக்ஸ் இன் நியூவர் வெர்ஷன்ஸ் ஆஃப் எம்எஸ் எக்ஸல். புரிஞ்சதுங்களா? சிஎஸ்வி அப்படிங்கிறது சிம்பிளி ஃபைல் ஃபார்மேட்டை குறிக்குது, பிடிஎஃப் அப்படிங்கிறது பிடிஎஃப் வியூவர். ஸோ எக்ஸலுக்கானது 2 தான். ஓல்டர் வெர்ஷன்ஸ் அப்படின்னா 97லேருந்து 2003 வரைக்கும் எக்ஸலோட டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட் வந்து .xls இருந்தது. நியூவர் வெர்ஷன்ஸில் வந்து .xlsx அப்படிங்கிறது டிஃபால்ட் ஃபைல் ஃபார்மேட். புரிஞ்சதுங்களா? அடுத்த 19th கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி கரெக்ட் மெத்தட் டு சேவ் எ நியூ ஒர்க் புக் இன் எம்எஸ் எக்ஸல்? ஸோ எம்எஸ் எக்ஸலில் நியூ ஒர்க் புக்கை சேவ் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷன் ஏல கோ டு தி ஹோம் டேப் அண்ட் கிளிக் சேவ்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் டேப்பில் நமக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஹோம் டேப்பில் வந்து எடிட்டிங் பண்ணுற ஆப்ஷன், ஃபார்மேட்டிங் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். அதாவது எடிட்டிங் ஆப்ஷன் அப்படின்னா கட், காப்பி, பேஸ்ட், ஃபார்மேட், பெயிண்டர் இதெல்லாம். ஃபார்மேட்டிங் அப்படின்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட்டு கலர் கொடுக்கறது, இட்டாலிக் மாற்றுறது, போல்ட் மாற்றுறது, இதெல்லாம் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது. அலைன்மெண்ட் அப்படின்னா சென்டர் அலைன், ரைட் அலைன், லெஃப்ட் அலைன் இந்த மாதிரி வரதா அலைன்மெண்ட். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு ஹோம் டேப்பில் வருது. பட் சேவ், ஓப்பன், நியூ இதெல்லாம் வந்து நமக்கு ஃபைல் டேப்பில் தான் வரும். பிரிண்ட் இதெல்லாமே ஃபைல் டேப்பு கீழே வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பிரிண்ட் ஆப்ஷன், ஓப்பன் ஆப்ஷன், நியூ ஆப்ஷன் அண்ட் சேவ் பண்ணுற ஆப்ஷன்லாம் ஃபைல் டேப்கில் வருது. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பியில் கண்ட்ரோல்+Pன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து பிரிண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ. ஆப்ஷன் சியில் வந்து கண்ட்ரோல்+Enterன்னு கொடுத்துருக்காங்க. கண்ட்ரோல்+Enter அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பேஜ் பிரேக் பண்ணுறதுக்காக. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் பிரேக்கான ஷார்ட்கட் கீ தான் கண்ட்ரோல்+Enter அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர். நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு நியூ ஒர்க் புக்கை சேவ் பண்ணுறதுக்கான கரெக்ட் மெத்தட் என்னென்னா கிளிக் தி ஃபைல் டேப் அண்ட் சூஸ் சேவஸ். புரிஞ்சுதுங்களா? அடுத்து லாஸ்ட் 20th கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் எ hierarchical file system. If a user attempts to delete a non-empty directory using a standard delete directory command without any recursive options, what is the most likely outcome? இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு ஒரு ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டமை கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா ட்ரீ மாதிரி இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ரூட் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அதோட பிரான்ச்சஸை சப் டைரக்டரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம். இந்த ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டமை நம்மளால் ஈஸியாக டெலீட் பண்ண முடியாது. நார்மலாக டெலீட் கமெண்ட்டை யூஸ் பண்ணால் இந்த ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம் வந்து டெலீட் ஆகாது. ரிகர்சிவ் டெலீட் கமெண்ட்னு ஒன்று இருக்கும், அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது டெலீட் ஆகும். சரிங்களா? இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஒரு ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டமை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதில் ரிகர்சிவ் ஆப்ஷன்ஸ் இல்லாமையே நீங்கள் வந்து ஒரு நான் எம்டி டைரக்டரியை டெலீட் பண்ண யூசர் அட்டெம்ப்ட் பண்ணாங்க அப்படின்னா மோஸ்ட் லைக்லி அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் ரிட்டர்ன் அன் எரர் இண்டிகேட்டிங் தட் தி டைரக்டரி இஸ் நாட் எம்டி. ஸோ அப்போது நார்மலாக நம்ம டெலீட் கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிஸ்டம் எரர் காட்டும். சிஸ்டம் எரர் என்னன்னு காட்டும்னா டைரக்டரி இஸ் நாட் எம்டி அப்படிங்கிற எரர் காட்டும். சரிங்களா? இதை தான் எரராக காட்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரிகர்சிவ் டெலீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கமெண்ட் இருக்குது. இது ரொம்ப பவர்ஃபுல்லான டெலீட் கமெண்ட். நம்ம இதில் டெலீட் பண்ணோம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சரிங்களா? அப்போ இந்த ஹையரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டமை எல்லாம் நம்ம எப்படி டெலீட் பண்ணணும்னா ரிகர்சிவ்
delete அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி தான் delete பண்ணணும். நார்மலாக நம்ம delete directory கமாண்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து directory is not empty அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எரர் நமக்கு இண்டிகேட் ஆகும். சரிங்களா? அப்போது நம்ம hierarchical ஃபைல் சிஸ்டம் எப்படி delete பண்ணணும் அப்படின்னா recursive delete கமாண்டை யூஸ் பண்ணி தான் delete பண்ணணும். recursive அப்படிங்கிற delete கமாண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கமாண்ட். வார்னிங் கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை அதை வந்து நம்ம delete பண்ணிட்டோம் அப்படின்னா ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். புரிஞ்சதுங்களா? ஆப்ஷன் டி தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வில் ரிட்டர்ன் அன் எரர் இண்டிகேட்டிங் தட் தி டைரக்டரி இஸ் நாட் எம்டி. அப்போது ஹைரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டமை நம்ம ஒரு நார்மலான delete கமாண்ட் யூஸ் பண்ணி delete ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு எரரை நமக்கு இண்டிகேட் பண்ணும். அந்த எரரில் என்ன காட்டும்னா டைரக்டரி இஸ் நாட் எம்டின்னு காட்டும். பட் இந்த மாதிரி காட்டாமல் அதை நம்ம delete பண்ணணும் அப்படின்னா ரெக்கர்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிகர்சிவ் delete கமாண்டை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைரார்கிக்கல் ஃபைல் சிஸ்டம் delete ஆகிரும். அதுக்கப்புறம் அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ரிமைனிங் எல்லாமே நமக்கு ராங் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கிளாஸில் நம்ம 20 கொஷின்ஸுமே ஈஸியாக பார்த்துட்டோம். ஸோ அடுத்த 20 கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.